கெட்டிமலம் சீரியல்ல அடுத்ததா என்னெல்லாம் நடக்கலாம்னு ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வெற்றி துளசிக்கு ஹெல்ப் பண்ணி சிவராமனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வெற்றி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட, இங்கே பாருங்க சார், எது பண்ணுறதா இருந்தாலும் ஆள் என்ன ஏதுன்னு விசாரித்து இனிமே பண்ண தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலி வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் மாற்றி மாற்றி வச்சிட்ருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக மகேஷ் அங்கே வர, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு அஞ்சலி கிட்ட சொல்ல, அஞ்சலியும் காஃபி போடுறதுக்காக போகிறாங்க. அப்போதான் அந்த திங்ஸ் எல்லாம் மாறி மாறி இருக்கிறத பார்த்ததுமே மகேஷ் பயங்கரமாக ஷாக் ஆகி அப்படியே கோவப்பட்டு பார்த்துட்ருக்காங்க. தியா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு துளசி வெற்றி 2 பேருமே வரணும் அப்படின்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க, துளசி வெற்றி 2 பேருமே தியாவை கூட்டிட்டு அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போகிறாங்க. போன இடத்துல தியா ரொம்ப சந்தோஷமாக வெற்றியை இவர் தான் என்னோட அப்பா அப்படின்னு எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதனால துளசிக்கு கோபம் இருந்தாலும் தியாவை எதுவும் சொல்ல முடியாதுன்றதுனால அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. தியா ரொம்ப சந்தோஷமாக வெற்றியை அப்பான்னு எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ரகு, சிவராமனுக்கு அவரோட செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்தது தெரிஞ்சதுமே நம்மளோட பங்கை நம்ம எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவர் வீட்டில் ஒரு ட்ராமா பண்ணுறாரு. ஆஃபீஸ்லேருந்து பேங்க்கில் போடுறதுக்காக பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது அந்த பணத்தை ஒருத்தன் திருடிட்டான். இப்போ அந்த பணம் மட்டும் எனக்கு கிடைக்கலனா என்னோட வேலை போயிடும், என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கவிதா கிட்ட அழறாங்க. கவிதா இது உண்மைன்னு நம்பிட்டு அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கவிதாவை பார்த்த சிவராமனும் லக்ஷ்மியும் என்னாச்சுன்னு கேட்க, இந்த விஷயத்த கவிதா அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே நாம தான் எப்படியாவது ரகுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் அவன் மாட்டிக்கிட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சிவராமன் ரகுவோட பங்கை அவனுக்கு எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த பணத்தை பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணி ரகு கையில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் கவிதாக்கு ரகு பண்ணுற ஒரு சில விஷயங்கள் மேலே சந்தேகம் வருது. இன்னொரு பக்கம் லக்ஷ்மி கோவிலுக்கு போகிறாங்க. போன இடத்துல அங்கே கோகிலா, கவினோட மாமா பொண்ணு அப்படின்னு 3 பேரும் அங்கே வந்திருப்பாங்க. அப்போதான் லக்ஷ்மி கோகிலா கிட்ட அவங்களோட பையனை பற்றி கவினை பற்றி கேட்குறாங்க. அப்போது கோகிலா சரி நீ இங்கே வெயிட் பண்ண, நான் போயிட்டு என் பையனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கோகிலா அங்கேருந்து போகிறாங்க. கவினை தேடி பார்த்துக்கிட்டே வர, அதுக்கு முன்னாடி கவின் லக்ஷ்மி கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்கிறத பார்த்து கோகிலாக்கு குழப்பமாக இருக்குது. என்ன இது, இவங்க 2 பேரும் இவ்வளோ நல்லா பேசிக்கிறாங்க, ஒருவேளை இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சோ, லக்ஷ்மி தான் அவனோட அத்தை அப்படின்னு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கவின் பேசிட்டு போனதுக்கப்புறமா கோகிலா நேராக லக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க, எங்கே உன் பையன் அப்படின்னு லக்ஷ்மி கேட்கும்போது அவன் எங்கேயோ போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு, ஆமாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருந்தே, அந்த பையன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் லக்ஷ்மி சொல்கிறாங்க, அந்த பையன் என் பொண்ணு கூட படித்த பையன் அப்படின்னு சொன்னதுமே, எந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, அதான் என் சின்ன பொண்ணு அஞ்சலி அப்படின்னு சொன்னதுமே கோகிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அஞ்சலி கவினுக்கு அனுப்பின அந்த வாய்ஸ் மெசேஜ், அஞ்சலின்னு பேரை கேட்டது, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அவன் ரொம்ப நல்ல பையன், அப்போது வீட்டுக்கெல்லாம் வருவான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. திடீர்னு லக்ஷ்மிக்கு ஒரு கால் வந்ததுனால லக்ஷ்மி அங்கேருந்து போயிடுவாங்க. உடனே கோகிலா நேராக கவின் கிட்ட போயிட்டு அஞ்சலியோட ஃபேமிலியை பற்றி கேட்குற மாதிரி அப்படியே கேட்குறாங்க. அப்போது கவின் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் பற்றியும் சொன்னதுமே கோகிலா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. நாமளே கவினோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமே, அஞ்சலி லக்ஷ்மியோட பொண்ணுதான்னு தெரிஞ்சிருந்தா நாம் ஏதாவது பண்ணியிருக்கலாமே, 2 குடும்பமும் ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோம், நான் அதை கோட்டை விட்டுட்டேனே அப்படின்னு அதை நினச்சி அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தை அப்படியே அவங்க மயங்கி கீழே விழுந்துருவாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.